வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுதுங்க. அதாவது ஏப்ரல் 14 தாங்க நான் ஆரம்பித்தேன் போன வருஷம். இந்த ஒரு வருஷமாக நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் மிக்க நன்றிங்க. இதுக்கு மேலேயும் எனக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும். இன்றைக்கி செய்ய போகிற ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்வீட்டுங்க. பாசிப்பருப்பு ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வாயில் வச்சதும் அல்வாவே மிஞ்சிடுங்க, அது மாதிரி கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்கு பொறுத்தவங்களே என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேணாங்க, சும்மா சிம்மில் வச்சுட்டு வாசனை வரைக்கும் நல்லா அதை வறுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் நம்ம கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க, ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு நமக்கு தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக நல்லா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை வறுத்துட்டு தாங்க நான் கழுவி எடுக்க போகிறேன், நான் வாஷ் பண்ணிவிட்டு வர போகிறேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்களானே இதை நீங்கள் விட மாட்டீங்க. வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா வாசனை வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நான் இது ஒரு கப் எடுத்தேங்க. நீங்கள் எந்த டம்ளர்லையோ இல்லை கப்புலையோ எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது நான் ஒரு கப் எடுத்ததால் இதுக்கு நான் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எதை குக்கரில் கூட செய்யலாங்க, அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஆனால் குக்கரில் செய்யும் போது கரெக்டாக நீங்கள் தண்ணி அளவு கரெக்டாக விசில் வச்சு கரெக்டாக எடுக்கணுங்க. ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. நீங்கள் அப்படியும் செய்யலாம், அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நல்லா கொதித்ததும் நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் ஃபுல்லாக மூடாதீங்க, கொஞ்சமாக கேப் விட்டு மூடுங்க. நீங்கள் ஃபுல்லாக மூடினீங்கன்னா பொங்கி பொங்கி வரும். லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் மூடி வைங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது மலர்ந்து வந்திருக்க பாருங்கள். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அது வேகணும். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேங்க. நமக்கு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியாதா, நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே இதாக இருக்குது. அதனால் இன்னும் 2 நிமிஷம் நான் மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வெந்து வந்திருக்கு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் இதே பாத்திரத்தில் இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்க்கலாங்க. நீங்கள் ஃபுல்லாக கூட நெய் சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் பாதி நெய் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்கும் போதும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் 2 பாதி பாதி தான் சேர்க்குறேங்க. நிறைய எண்ணெய் சேர்க்குறது, நிறைய நெய்யோ எண்ணெயும் சேர்க்கல. இப்போ இதை நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் திராட்சை வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் முந்திரி ஒன்று சேர்க்குறேங்க. முந்திரி நல்லா அதை கலர் மாற வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அது கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே நெய்லேயே நான் நம்ம 1 கப் பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதில் அதே கப்பில் நான் ஒரு 1/4 கப் தாங்க ரவை எடுக்கிறேன். அதாவது நம்ம உப்புமாக்கெலாம் செய்வோம் இல்லையா ரவை, அந்த ரவை தாங்க எடுத்திருக்கேன். இதை அந்த நெய்லேயே நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா புரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெய்லேயே நல்லா புரிஞ்சு வருது. நல்லா அது புரிஞ்சதும் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப இஷ்டம், உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா நீங்கள் ஒரு 1/4 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவின தேங்காய் தாங்க. நான் ஒரு கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஒரு சின்ன, அதாவது 1/4 கப்புக்கும் கம்மியாக தாங்க சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு இந்த அந்த எண்ணெயிலே நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா அது ஃப்ரை ஆகி வரும்போது நமக்கு வாசனையும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இந்த நெய்லேயே நல்லா அதை வதக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவும் கெட்டு போகாது. 2-3 நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரை ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அடுப்பு நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது ஃப்ரை ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது ஃப்ரை ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அடுப்பு
நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அந்த நெய் ரவை எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்று சேர வரட்டும். நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை தாங்க சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தாலும் வெல்லம் வந்து, அதாவது இது நம்ம 1 கப் சேர்த்தோம் இல்லையா, 1.5 கப் நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டு அது நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ நாட்டு சக்கரை சேர்க்குறதால டைரெக்டாக அப்படியே சேர்க்குறேங்க. இப்போ வெல்லமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை கூட போடலாங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் வந்து ஒரு 1.5 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரைன்னும் போது நீங்கள் 2 கப் கூட போடலாங்க. இங்கே வந்து எங்கள் வீட்டில் சக்கரை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது நல்லா அதை கலந்து விட்டிங்கன்னா நல்லா அது உருகி வரும். இப்போ அது உருகி வருதுன்னு பயப்பட வேணாம். இது நல்லா உருகிட்டு நமக்கு அந்த ரவெல்லாம் வெந்து வரும்போது கரெக்டாக திக்னஸ்ஸு செம்மையாக வந்துடுங்க. உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் ஏதாவதுனா கூட நீங்கள் இந்த ஸ்வீட் செய்யலாங்க, அவ்வளோ அருமையாக வரும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இலகி வந்துடுச்சா, இலக்கிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு வெந்து வரும்போது நல்லா திக்காயிடுச்சு பார்த்திங்களா. இந்த சமயத்தில் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. இதுக்கு நெய் தாராளமாக சேர்க்கலாம், இருந்தாலும் நான் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேங்க. கம்மியாக சேர்க்குறதால டேஸ்ட்டு வராதுன்னு இல்லைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இதுக்கு ஏலக்காய் பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் தான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். என்னோடய சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.